ஓம் ஞானரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி ஓம் நமோ நாராயணி ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். இன்று பிப்ரவரி மாதம் புதன்கிழமை 14/2/2024 சோபகிருது ஆண்டு மாசி 2. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. கும்ப லக்னம் இருப்பு 4 நாழிகை 35 வினாடி. சூரிய உதயம் காலை 6:35. திதி இன்று மாலை 6:28 வரை பஞ்சமி, பின்பு ஷஷ்டி. நட்சத்திரம் இன்று மாலை 4:39 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நாமயோகம் இன்று அதிகாலை 4:15 வரை சாத்தியம், பின்பு சுபம். கரணம் இன்று காலை 7:31 வரை பவம், பின்பு மாலை 6:28 வரை பாலவம், பின்பு கௌலவம். சந்திராஷ்டமம் மகம் பூரம். இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம். கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான், சந்திர பகவான். மேஷத்தில் குரு பகவான். கன்னியில் கேது பகவான். மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். அன்பார்ந்த துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பக்தி உள்ள நாளாக அமையறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகங்க. பக்தின்னா என்ன தெரியுங்களா? ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது மட்டும்தான் பக்தி கிடையாது. உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தை ஈடுபாடு பண்ணுறதே ஒரு பக்தி தான். ஒரு மியூசிக் கேட்குறதும் ஒரு பக்தி தான். ஒரு விளையாட்டில் போய் விளையாடுறதும் ஒரு பக்தி தான். பக்தின்னா என்னென்னா, எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு ஆன்மீக வார்த்தைன்னு நினைக்கிறீங்க. அது தப்பு. பக்தின்றது உங்களோட மனசை ஒரு விஷயத்தில் லயம் பண்ணுறது தான் பக்தி. அது மேலே ஒரு ஈடுபாடு, அதுதான் பக்தி. அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், அதுதான் பக்தி. ஸோ அப்போது இந்த நாளை நீங்கள் எப்படி கொண்டு வரணும்னா, எந்த விஷயத்து மேலே உங்களுக்கு அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த விஷயத்தை எடுத்து செய்யுங்க. இப்போது இந்த பலனில் பார்க்கும்போது என்ன சொல்லணும்னா, குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடை இந்த நாளை நீங்கள் ஆரம்பிப்பீங்க. சில பேருக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. இன்றைக்கி குலதெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜோ ஒரு செய்தியோ இல்லை யார் மூலமாவது ஒரு தகவலோ சேரும். அதை கெட்டியமாக பிடிச்சிக்குங்க. இன்றைக்கி குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம் எது வந்தாலும் அது கண்டிப்பாக உண்மையானதே. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தயவு செஞ்சு அதை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா வருங்காலத்தில் உங்களுக்கு குலதெய்வத்தோட அருளும் குலதெய்வத்தோட அனுகிரகம் என்னைக்கும் நிறைஞ்சுன்னு இருக்கும். நீங்கள் மனசார நினைக்க வேண்டாம், எனக்கு குலதெய்வம் அருள் கிடையாது, எனக்கு குலதெய்வம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிக்காமல் இந்த நாள் உங்களுக்கு குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம் தானாகவே உங்களிடம் சேரும். டென்ஷனாக இருந்தீங்கன்னா மியூசிக் கேளுங்க, இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போங்க. அந்த மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னா இந்த நாள் ஒரு ரிலாக்ஸேஷன் டேவாக இருக்கும். ரிலாக்ஸேஷன் எப்படின்னா படுத்தா தூங்கணும், அந்த மாதிரி ஒரு அமைப்பான நாளாக அமைகிறதுக்கு தான் இந்த நாள் உண்டு. பெண்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இருப்பீங்க. உங்களுடைய மனக்கவலைகள் அதிகமாக இருக்கும். அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறோம், என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் நமக்கு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப இந்த இல்லத்தரசிகள், அதான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்காது. ஆனால் அந்த வேலைக்கு போகிற சூழ்நிலையினால கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மனமாற்றம் கிடைக்கும். ஆனால் இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க வேண்டிய நாளாக அமையுது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, சாயந்தரம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மன் கோயிலுக்கோ விநாயகர் கோயிலுக்கோ போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் ரொம்ப சந்தோஷமான நாளாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பரிகாரம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போங்க. முருகன் கோயிலுக்கு போயிட்டு அம்பாளில்
பரிபூர்ணமாக வேண்டிட்டு வாங்க. முருகன் கோயிலுக்கு போனோம்னா முருகன் மட்டும் இருக்க மாட்டார், பக்கத்தில் அம்பாலும் இருப்பாங்க. எதுக்கு நாங்கள் அம்பாலை சொல்கிறோன்னா, ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அம்சமாக தான் இருப்பாங்க அம்பாள். எப்படின்னா சகல அலங்காரத்துடன் ரொம்ப கடாட்சத்தோடு இருப்பாங்க அம்பாள். அப்படி முருகன் கோயிலில் இருக்கிற அம்பாலை தான் நீங்கள் போய் பார்த்துட்டு வரணும். உங்கள் மனசில் காஞ்சிபுரம் காஞ்சி காமாட்சியை மனதார வேண்டிட்டு முருகன் கோயிலில் இருக்கிற அம்பாலை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு சுபம் உள்ள, சந்தோஷம் உள்ள, பெரிய பெரிய காரியங்களில் ஜெயிக்கிற அளவுக்கு மன உறுதியோடு இருக்கும் நாளாக அமையும். கனவுகளும் பலன்களும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கனவுகளும் பலன்களும்ல இருக்கிற கனவு வெற்று கூடை. கூடைன்னா மூங்கில் கூடை. இந்த சாதம் வடிப்பாங்க பார்த்தீங்களா, பெரிய பெரிய அன்னதானத்துலலாம் பார்த்தீங்கன்னா சாதத்தை கொட்டி ஒரு பெரிய கூடையில் வைப்பாங்க. அந்த கூடை, அந்த மாதிரி ஒரு கூடை கனவுல வந்ததுன்னா, காலியாக அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் செய்ய போகிற முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடைந்ததுக்கு உண்டான அர்த்தம். அப்போது வெற்று கூடையில் அது சின்ன சைஸா பெரிய சைஸாலாம் கேட்காதீங்க. ஒரு சாதாரண கூடை காலியாக இருந்ததுன்னா உங்களோட முயற்சிகள் வீண் போகும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே தடை போகும். அது தடைன்னா எப்படின்னா, நீங்கள் தான் பொறுப்பாக இருக்க மாட்டீங்க, யாராச்சும் உங்கள் முயற்சியை தடை செஞ்சுட்டு இருக்க மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும். உங்கள் கனவில் வெற்று கூடை வந்தால் முயற்சிகள் தடைப்படும்.